மிக்ஸி ஜாரில் ஒரு சிறு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய், ஒரு அரை டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 காஷ்மீரி சில்லி, 5-6 பல் பூண்டு, புதினா கொஞ்சம் புதினா, அரை கைப்பிடியிலையும் கொஞ்சம் கம்மியாகவே புதினா சேர்த்துக்குங்க. இஞ்சி துண்டு கொஞ்சம் போட்டுக்குங்க. இஞ்சி துண்டு, இந்த சிறு துண்டு இஞ்சி சேர்த்துக்குங்க. ஒரு தக்காளி சேர்த்துக்குங்க. ஏற்கனவே நான் கசகசாவும் முந்திரியும் ஊற வச்சு வச்சுருக்கேன். முந்திரியும் கசகசாவும் இதில் சேர்த்துக்குங்க. 10 சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்து எல்லாத்தையும் மொத்தமாக அரைச்சிருங்க. நம்ம அரைச்ச பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை வதக்குங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்து வதக்குங்க. இப்போ நம்ம அரைச்சதுக்கு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்குங்க. கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது காளானை சேர்த்துக்கலாம். இதோ இல்லை கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ மசாலா வதங்கிருச்சு. இதில் காளானை சேர்த்துக்கலாம். இந்த காளான் மசாலாவோட நாங்கள் ஒரு பாக்கெட் காளான் சேர்த்துருக்கோம். இது 2 பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம். காளானை கெட்டியாக வதக்கிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் கிரேவி இருக்க மாதிரி செஞ்சிங்கன்னா சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிக்கு எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நல்லாயிருக்கா எப்படி இருக்குன்னு.